இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு தற்போதைய சிஎம் போட்டிருக்கிற போஸ்ட்டு கீழே நண்பர்களும் நண்பிகள் அவங்களும் இருக்காங்க, மக்களும் பண்ணியிருக்கிறது. இது அவருடைய உண்மையான முகம் என்னைக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது அன்னைக்கே இந்த வீடியோஸு இன்ஸ்டாகிராமு யூடியூப் மொத்தம் இந்த சோசியல் மீடியாவில் மொத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் இருக்கிற தலைவர்கள், கிளப், வார்டு மெம்பர்ஸு, கவுன்சிலர்ஸு, நம்மளுடைய ஆர்ஐ, வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே நம்ம சரியான முறையில் கேள்வி கேட்கறது தான். அவங்கள ஃபஸ்ட்டு கேட்கணும். இவரு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பக்கம் நம்ம ஊரில் இருக்கிறவங்க சொல்லப்போனால் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள. லஞ்சம் ஊழல்னு பெருசாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம தலைவர் டிவிகேவுடைய தலைவர் அடுத்த முதலமைச்சர் ஆக்க வேண்டியது நம்ம கடமை தான். நான் ஒரு ஒட்டுமொத்தமாக நமக்காக மட்டும்தான் இறங்கி வந்திருக்கிறேன். அப்படி இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த இருக்கிற காலகட்டத்தில் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்குமே நம்ம ஊரில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. என்றைக்குமே இந்த லஞ்சம், இந்த எதிர்த்து பேசுறது, இப்போ ஒரு ஊரில் ஜெயிக்கிற வரைக்கும் ஓகே, அக்கா அண்ணா தம்பி கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க அப்படி பேசுகிற இது தான் இப்போ வரைக்கும் நடந்துருக்கிறது. கடந்த 50 வருஷமாக இப்படி தான் மாற்றி ஸோ அந்த விதத்தில் ஊர் தலைவர்கிட்ட கேளுங்க. கிராம சபையே நடக்கும் இல்லை, ஊருக்குள்ளே இருக்கிற மக்களும் சரி, இந்த நம்மளுடைய யார் படிக்கிற பிள்ளைங்க 20 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே போய் கேள்வி கேளுங்க. அங்கே இருக்கிறவங்க பேசுங்க, என்ன நடக்குது ஊரில். இப்போ என்ன நடக்குது கிராம சபைக்கு நான் ஒரு 2 முறை போயிருக்கிறேன். இல்லை நான் எனி டைம் அங்கே இருக்க முடியாது. இப்போ தொலைதூரத்தில் இருக்கிறவங்க வெளியில் வேலை செய்கிறவங்களான்னு முடியாது. ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க கேளுங்க. ஆனால் நான் எப்போயாச்சும் பார்த்தேன் ஊருக்குள்ளே போகும்போது சரி. இப்போ என்னுடைய வார்டு கிளர்க்கு, அதாவது என்னோடைய கிளர்க்கு, அவரும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவருக்கு நான் எப்பவுமே பேச முடியும். ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா நம்மளுடைய பசங்க எல்லாருமே பேசுகிறாங்க, நல்ல விதத்தில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஊருக்குள்ளே நடக்காத விஷயம் பெண்டிங்கில் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த பைப்பு போடுறது, லைட்ஸ் போடுறது, அதை பற்றியெல்லாம் பேசணும். ஊருக்கு என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இது வரைக்கும் ஊருடைய அந்த தலைவர் அந்த தொகுதியில் இருக்கிற மொத்தமாக அவங்கவுங்க வார்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஆப்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும், அது வரைக்கும் பார்க்குறதுக்கான எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பேசணும். முக்கியமாக இந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த நமக்காக பண்ணியிருக்காங்க இல்லையா சில திட்டங்கள் எல்லாம், ஆர்ஐ சைன் வேணும், வில்லேஜ் ஃபஸ்ட்டு வில்லேஜ் ஆஃபீஸ் அவங்க சைன் வேணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதுக்காக லஞ்சங்கள் வாங்கப்படுது, புரியுதுங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு போய் கேளுங்க. இப்போ வேறு யாருக்காவது நடக்குதுன்னா கூட அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா கூட முடிஞ்சால் கூட போய் பேசுங்க. நீ என்னடா பண்ணியிருக்கிறன்னு கேட்கலாம். அப்படி தானே பேசிட்டுருக்கிறவங்க எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுங்களே கேட்குவானுங்க, ஒன்றும் புடாதவங்களா. நான் கேட்டிருக்கிறேன். அது எனக்காக இருக்கட்டும், எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லாமல் சொல்லி கொடுக்கணும். கொடுத்தா அடுத்து மூவ் ஆகுன்றது எனக்கு கண்ணுக்கு எதே தெரியுது. ஆனால் நான் கொடுக்கல, எந்த ரிஜெக்ட் ஆகிருக்குது. மறுபடியும் ஆனால் வர வச்சேன். ஆனால் 2-3 மாதம் ஆச்சு. 15 நாளில் முடிய வேண்டியது 3 மாதம் ஆகுது. ஸோ சிஎம் கேள்வி கேட்கறதுக்கு 1000 பேர் இருக்கா? யார் 1000 பேர் இருக்காங்க, சாரி. இப்போது நம்ம தலைவர் ஒரு விஜயா இருக்கட்டும், நிறைய என்ன சொல்கிறது நல்ல விஷயத்துக்காக போராடுற எத்தனையோ அவங்களுடைய குழுவுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க கேட்கறதுக்கு. அவங்கள அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஊரில் இருக்கிற தலைவருங்க கேள்வி கேள்வி அதை கேட்டாலே பாதி பேர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வரும். அப்போ தான் இன்னும் வெளியே ஆரம்பிக்கும், தெரியறதுக்கு வெளியே ஆரம்பிக்கும். அதனால ஃபோக்கஸ் பண்ணும். கண்டிப்பாக தைரியமாக இந்த தைரியத்தை அங்கே காட்டணும்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இது வரும். அப்போ தான் பயம் வரும் ஊரில்.
கேட்குறதுக்கு சிலர் குடும்ப சூழ்நிலை ஒரு 25,000 இயற்கை மரணத்துக்கு 25,000ன்றதுக்காக சைன் வேணும். அவனுக்கு 1000 ரூபாய் கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவன் அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டு 25,000 வருதே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்கிட்டு போவான். அவனால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பான், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான். இறந்து 5 நாள் 10 நாள் ஆனால் கூட அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கவங்ககிட்ட காசு வாங்குவோம். ஒரு ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், ஜாதி சான்றிதழ் வாங்கணும்னு கட்டாயம் இருக்குது இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா அவருடைய அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் உள்ளே வேலை செய்கிற ஒரு ஊழியர்களும் சரி, அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப தப்பாக இருக்குது. க்ளீன் செய்கிறவங்க ஏதோ ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் மாதிரியும், கவுண்டரில் இருக்கிறவங்க ஏதோ அவங்க தான் என்ன சொல்கிறது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க தான் புதுசாக போட்ட மாதிரி பேசுவாங்க. ஆம்புலன்ஸில் வெளியே வரும்போது 500 ரூபாய் கேட்குறான் ஒரு ஆள். யார்? எங்கள் அப்பாவை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்போ 500 ரூபாய் கேட்குறான். கூச்சமே இல்லாமல். எதுக்கு நான் தரணையா? எதுக்கு நான் தரணும்? இது என்ன ஹாஸ்பிட்டல்? ஃபஸ்ட்டு எதுனா உன் ஹாஸ்பிட்டலா? இது என்ன தனியார் நீ நடத்துறியா? கவர்மெண்ட்டு தானே, அமைதியாக போறியா? என்ன டென்ஷன் பண்ணதுன்னு சொல்லிட்டு சரிப்பா நீ கொடுக்குறதுனா கொடுக்குறது, நானே கொடுக்கறது. போ, யூனிஃபார்ம் போட்டு நின்றுருக்குதில்ல, வெள்ளையும் காக்கிய போ அப்படின்னு சொன்னேன். ஒரு ஒருத்தருக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கேள்வி கேட்கணும். கேள்வி மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். ஏன்னா அங்கே தப்பு நடந்துட்டு இருக்குது நிறைய. அதை கத்தியோ இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கேள்வியால் மட்டும்தான் மாற்ற முடியும். கேள்வி கேட்டாலே மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கான முயற்சியில் பாருங்கள். ஃபஸ்ட்டு தைரியமாக கேள்வி கேட்கணும். ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அரசியல் பழகு. எல்லா இடத்துலையுமே அரசியல் இருக்குது. நம்மளோட உரிமை தான் நம்மளோட அரசியல். அரசியல் பழகு, உரிமையோடு உலாவு, அதுதான் நல்லது.